ஹாமில்டன் 7 தடவ சாம்பியன் ஆனதெல்லாம் வரலாறு. ஃபார்முலா 1ல ஒண்ணுமில்லாத இடத்துலருந்து வந்து டிரைவர் ஆகுறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஒண்ணா நீங்க கோயம்புத்தூர்ல மில்லுக்கு ஓனரா இருக்கணும். அப்படி இல்லன்னா, உங்க அப்பா ஆல்ரெடி ஃபார்முலா 1ல டிரைவரா இருந்திருக்கணும். அதுவும் இல்லையா, உங்க அப்பா உங்களுக்காகவே ஒரு டீம வாங்கி உங்கள உட்கார வச்சு ஓட்ட விடுற அளவுக்கு பணக்காரனா இருக்கணும். இதுதான் ஆப்ஷன்ஸ். இதுக்கு லூயிஸ் ஹாமில்டனும், அவங்க அப்பாவும் ஒரு விதிவிலக்கு. சின்ன வயசுல பையன் வந்து ரொம்ப சுட்டியா இருக்கானேன்னு சொல்லிட்டு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி குடுத்துருக்காங்க. பையன் வெறித்தனமா ஓட்டிட்டு இருந்திருக்கான். போய் 20, 30 வயசானவங்க கூட ரேஸ் விட்டு ஜெயிச்சுட்டு வேற இருந்திருக்காப்ல. இத பார்த்து அப்பா ஹாமில்டன் ஷாக் ஆயிட்டாப்ல. என்னடா நம்ம பையன் இப்படி ஓட்டுறான்னு. இதே தான் நானும் சின்ன வயசுல பண்ணிட்டு இருந்தேன். பயங்கரமான ரிமோட் கார் ரேஸரு. போய் எங்க அப்பாகிட்ட, டாடி எனக்கு ஒரு கார் வாங்கி குடு. நான் ஃபார்முலா 1ல ஓட்டணும்னு சொன்னேன். இங்க பாரு சைக்கிள் வாங்குறதுக்கு கூட நம்மள்கிட்ட காசு இல்ல. மூடிட்டு போய் படிக்கிற வேலைய பாருன்ட்டாங்க. ஒழுங்கா படிச்சனா? அதுவும் இல்ல. அதனால தான் இப்போ உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். கமிங் பேக் டூ த ஹாமில்டன் ஸ்டோரி. அவங்க அப்பா என்ன பண்றாரு? பையன் ரிமோட் காரே நல்லா ஓட்டுறான். ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் பயங்கரமா இருக்குமாட்டிருக்குது. கார்ட்டிங் கார் வாங்கி குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் யூஸ் பண்ணத 5த் ஹேண்ட்ல போய் ஒரு கார்ட்டிங் கார வாங்கி சும்மா பெயிண்ட் கீட்லாம் தரமா அடிச்சு கிறிஸ்மஸ்க்கு இந்தாடா குட்டி ஹாமில்டன்னு பிரசன்ட்டா குடுக்குறாப்ல. அது 5வது ஹேண்டா 10வது ஹேண்டாங்கிறது முக்கியம் கிடையாது. இது போக ஹாமில்டனுங்க அப்பா ஒண்ணும் பணக்கார பரம்பரைய சேர்ந்த ஆள் இல்ல. அதனால 3 வேல போயி பாத்திரமெல்லாம் வெளக்கி சம்பாரிச்சு ஹாமில்டன கொண்டு போய் கார்ட்டிங்லலாம் வுட்டுருக்காப்ல. ரேஸுக்கு ஹாமில்டன கார்ட்டிங் நடக்கிற இடத்துல கொண்டு போய் வுட்டா, "கருப்பா இருக்கீங்க, நீங்க என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. இதெல்லாம் வெள்ளைக்காரங்க விளையாடுற இடம். அப்படியே ஓடி போயிருன்னு" சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு தான் அறிவில்ல. புல்லி பண்றாங்கன்னு நெனச்சுக்கலாம். ஆனா, அவங்க அப்பா, அம்மாவே இந்த வேலைய பார்க்கும்போது, பையன் வந்து மனசொடைஞ்சு போயிருக்கான். அதனால அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு, "ஹாமில்டனு, இங்க பாரு, இவனுங்கலாம் நம்ம முன்னேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறிகொண்டு காத்துட்டு இருக்கானுங்க. நீ என்ன பண்ணு, வெளியலாம் எதுவும் பேசாத. ட்ராக்குக்குள்ள போயி, அவன் பையன புடிச்சு காட்டு காட்டுன்னு காட்டுற. எப்படின்னா, முதல் பிளேஸ் எப்பவுமே நீ தான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு, தலைவன் ஸ்க்ரூ ஏத்தி வுட்டான். ஹாமில்டன் கார்ட்டிங்குள்ள பூந்து, காட்டுன காட்டுல மெக்லாரன் அசந்து போயிட்டானுங்க. ஆஹா! இவன மாரி ஒரு டேலண்ட்ட பார்த்ததே இல்லன்னு தூக்கிட்டு போயி ஃபார்முலா 1 வுட்டானுங்க. ஹாமில்டன் 7 தடவ சாம்பியன் ஆனதெல்லாம் வரலாறு. ஆனா, ஆந்தனி ஹாமில்டன் 3 வேல பார்த்து, 3 மணி நேர தூக்கத்தோட, 10 பாத்திரம்லாம் கழுவி, தன்னோட பையன இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஆள் ஆக்கியிருக்காப்ல.